வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து கடையில் செகண்ட் ஓடிஐ மேட்ச் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சாங்க. இங்கிலாந்து ஆண்டிகாவோட பெஸ்ட் ஸ்கோரான 325 ரெஜிஸ்டர் பண்ணினா கூட வெஸ்ட் இண்டீஸ் ஈஸியாக சேஸ் பண்ணாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஈஸிங்கிறத விட ஒரு எண்டில் ஃப்ளரிஸாக ஃபினிஷ் பண்ணாங்க. குயிக் மோடில் ஆடின பிளேயர்ஸ் ஜெயிக்க வச்சாங்க. இங்கிலாந்தோட வேர்ல்ட் கப் வரியை பற்றி பார்த்தோம். சாம்பியன் டீமாக இருந்தாங்க, வேர்ல்ட் கப்பில் தடுமாறினாங்க. அவங்களோட அப்ரோச்சு தவறாக இருந்தது. ஓவராலாக தோல்வி. வேர்ல்ட் கப்புக்கு அப்புறமாவது வெஸ்ட் இண்டீஸுக்கு அகெயின்ஸ்டாக ஜெயிப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அங்கேயுமே தோல்வி அடைஞ்சாங்க. பார்க்கணும் அதுலேருந்து மீள் வாங்கலான்னு. December 6 1:30 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 11 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அட் MSC கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீம் ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். மை மாஸ்டர் 11 இந்த மேட்ச்சுக்கு சைன் அப் போனஸாக 500 rupees கொடுக்குறாங்க. கண்டிப்பாக பயன்படுத்திங்க. நியூ யூஸை இன்ஸ்டால் பண்ணலைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. இங்கிலாந்து பாசிபிளாக 11ல் மாற்றம் செய்ய மாட்டாங்கன்றது எதிர்பார்ப்பு. போன மேட்ச்சில் சாம் கர்னனோட போலிங் ஒரிங்காக இருந்தது. 98 ரன்ஸு 9.5 ஓவர்ஸில் கொடுத்தார் அப்படின்றது ரொம்பவே மோசமான ஒரு விஷயம். சாம் கரனை வேர்ல்ட் கப்பில் அவ்வளோவா பயன்படுத்தலை, அந்தளவுக்கு நல்ல அவுட்புட் அவர் கொடுக்கல அப்படின்றது பார்க்குறோம். அண்ட் இங்கேயுமே வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் பயன்படுத்தின இடத்துல அவ்வளோ கிரேட்டாக இல்லை. வேர்ல்ட் கப்பில் நிறைய பிளேயர்ஸு பிக் பிளேயர்ஸ் இருந்தாங்க. அவங்களாம் வெளியில் போயிட்டு ஒரு டீம் செட் பண்ண பார்க்குறாங்க. ஜாக் ரொலி, பென் டெக்கெட்டு, வில் ஜாக்ஸு, அதே நேரத்தில் பாட்டமில் பிரைடன் காசு, ரேகன் அகமது இப்படிலாம் செட் பண்ண பார்க்கணும். இங்கிலாந்து இந்த டீம் செட்டப்பாக பெட்டராக வருமானு. அண்ட் போன மேட்சை பொறுத்த வரைக்கும் 325 அப்படிங்கிற ஸ்கோரை ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அப்படி 325 ரெஜிஸ்டர் பண்ணால் கூட ஹாரி ப்ரூக் மட்டுமே 50+ ரன்ஸ் அடித்தார் அப்படின்றது இருக்குது. மற்ற எல்லாருமே ஸ்டார்ட் கொடுத்தாங்க, அவுட் ஆனாங்க, ஸ்டார்ட் கொடுத்தாங்க, அவுட் ஆனாங்க, அப்படி தான் போனாங்க. இது இங்கிலாந்தோட ஒரி அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்குற பிளேயர்ஸ் இவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு இப்போதைக்கு இங்கிலாந்து டீமில் அவ்வளோவா பிளேயர்ஸ் இல்லை. இருக்கிறாங்க, பென் ஸ்டோக்ஸு, ரூட்டு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்குவாடில் இந்த 11ல் அப்படின்ற வகையில் இல்லை. அது இங்கிலாந்துக்கு ஒரு ஒரிங் திங்காக பார்க்கணும். வில் ஜாக்ஸு, பிலிப் சால்ட்டு இவங்கெல்லாம் பெரிய பெரிய இன்னிங்ஸ் கொடுக்க முடியும். குயிக் மோடில் ஆடுவாங்க. அமைஞ்சா ஓகே, அமையலைன்னா அவ்வளோதான். அப்படி தான் விளையாட்ருக்காங்க. அவங்கள நம்புகிற அளவுக்கு கன்சிஸ்டன்ட் கொடுக்கறது இல்லை. வில் ஜாக்ஸ் சில நேரங்கள் அதை கொடுக்க பார்ப்பாரு. அண்ட் பவுலிங் பேஸில் டீசெண்டாக பண்ண முடியும். ஆனால் போன மேட்சை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு விஷயம் அவருக்கு இல்லை. பேட்டிங்கில் இனிஷியலாக ஸ்டார்ட் கொடுத்ததோட சரி. ஜாக் ரோலி, பென் டெக்கெட் மிடில் ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்கன்னு நம்புகிறாங்க. அண்ட் அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் டெஸ்ட் கிரிக்கெட்லேயும் நல்லா பண்ணியிருக்காரு ஜாக் ரோலி. அந்த வகையில் பார்க்கலாம். பென் டெக்கெட்டோட பேட்டிங் டீசெண்டாக இருந்தது. ஜோஸ் பட்லரோட பேட்டிங் ஒரி அப்படின்றது வேர்ல்ட் கப்பில் பார்த்தோம். அது இங்கேயுமே தொடருது. லியாம் லிவிங்ஸ்டோனோட பேட்டிங் ஒரியும் தொடருது. T20 ஃபார்மெட்டில் குயிக் மோடில் ஆடுறாரு, அது ஓகே. ஆனால் இங்கே அந்தளவுக்கு சக்ஸஸ் கொடுக்க முடியல. ஒன் டே ஃபார்மெட்டுக்கு அடாப்ட் பண்ணி விளையாட முடியல. ஆனால் பவுலிங்கில் நம்பி நிறைய ஓவர்ஸ் கொடுத்தாங்க. ஆஃப் பிரேக், லெக் பிரேக் அப்படின்னு மாற்றி வீச முடியும். அந்த குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது அப்படின்றதுனால லியாம் லிவிங்ஸ்டோனை இன்றைக்குமே நிறைய ஓவர் வீசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் நல்ல பவுலிங் கொடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். பேட்டிங்கில் மட்டும் பார்க்கணும். பிரைடன் காசு, ரேகன் அகமது வரைக்கும் இந்த பேட்டிங் டெப்த் இருக்குது. இங்கிலாந்தோட பெரிய பாசிட்டிவ்னா எப்பயுமே ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய பேரை வச்சுருப்பாங்க. பேட்டிங் டெப்த் அப்படின்றது அங்கே இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும். பிரைடன் காஸ் டீசெண்டான பேட்ஸ்மேன். டாப் ஆர்டரில் 1 டவுன்லலாம் இறங்கி டொமஸ்டிக்கில் பார்த்துருக்கோம். ரேகன் அகமதோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸும் தெரியும். குறிப்பாக பவுலிங் பேஸில் ராங் ஒன்ஸ் போட்டு நிறைய விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. கெஸ் அட்கின்சனோட ஃபார்ம் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது. அண்ட் வேர்ல்ட் கப்பில் விக்கெட்ஸ் எடுத்ததை பார்த்தோம். அது மட்டும் இல்லை, டொமஸ்டிக்கில் சூப்பர் ஃபார்மில் இருக்கார். சாம் கரன் மட்டும் ஒரேங்காக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்தியா கண்டிஷனில் ஒரு மேட்ச் இல்லாட்டி இன்னொரு மேட்ச்ன்ற மாதிரி பயன்படுத்தி இருக்கலாம். அங்கே அவரோட கான்ஃபிடென்ட்டை தொலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூப்பர் பிளேயராக இருந்திருக்காரு. அதனால தான் IPLல டாப் பிட்ஸில் அவர் தான் இருந்திருக்காரு, இப்பயுமே இருக்கார் அப்படின்றதையும் பார்க்கணும். ஜோஸ் பட்லரோட ஃபார்ம் இருந்ததுன்னா இங்கிலாந்து கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம். ஜோஸ் பட்லர் டாப் ஆர்டரில் வந்திருந்தால் பெட்டராக இருக்கும்னு நிறைய பேர் பேசலாம். ஆனால் மிடில் ஆர்டரில் தான் அவர் ஒன் டே கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. அண்ட் குயிக் மோடில் ஆடுற இடத்துல, அதாவது T20 ஃபார்மெட்டில் டாப் ஆர்டரில் சக்ஸஸ் பண்ணியிருக்கார். அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அண்ட் வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணியிருக்காங்க. காம்பினேஷனை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ரோஸ்டன் சேஸு, ஒட்லி அண்டு மாத்தி ஃபோர்டுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்தது போன மேட்சை பொறுத்த வரைக்கும். அது தொடரும்னே சொல்லலாம். வின்னிங் காம்பினேஷனோட போகணுன்னு தான் நினைப்பாங்க. அத்தனேஸ் நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாரு. சூப்பரான ஸ்டார்ட்டு பிரெண்டன் கிங்கோட. பிரெண்டன் கிங் ஸ்டெடி பண்ணி விளையாட முடியும்.
தேவைப்பட்டால் குயிக்காகவும் ஆட முடியும். ஒரு டீசன்ட் பிளேயராக பார்க்குறேன். கீசி கார்த்தி சில நேரங்களில் நல்ல இன்னிங்ஸ் பெரிய இன்னிங்ஸாக மாற்றுவார். சாய் ஹோப்பு கன்சிஸ்டன்ட் இந்த டீமுக்கு சூப்பரான பிளேயராக இருந்துகிட்ருக்காரு. எப்பயுமே இவர் ஒரு லெவல் வெஸ்ட் இண்டீஸோட ஒரு லெஜண்ட் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்காரு. ஹெட்மேயரோட டீசன்ட் பேட்டிங் எதிர்பார்க்கலாம். ஒன் டே ஃபார்மட்டுக்கு கண்டிப்பாக நல்ல பேட்ஸ்மேன் தான். ஆனால் நிறைய நேரங்களில் வெஸ்ட் இண்டீஸோட அந்த ஸ்குவாடு மாறிக்கிட்டே இருக்கிறது. இவரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்போடு இருக்காரான்னா அது தொடர்ந்து இல்லை. ரூதர்ஃபோர்டு டீசன்ட் பிளேயர், அண்டர் ரேட்டட். நிறைய நேரங்களில் இப்போ அவரே டவுன் ஆகிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாடி பவுலிங் பேட்டிங் எல்லாத்துலேயுமே கலக்குவார். ஓப்பனிங் பொசிஷனில் நல்லா விளையாண்டு பார்த்துருக்கோம். டொமஸ்டிக்ஸ்லாம் கலக்கியிருக்காரு. அண்ட் T20 ஃபார்மேட்டில் கனடா பிரீமியர் லீக் இந்த மாதிரி இடத்துலலாம் சர்ஃபன் ரூதர்ஃபோர்டு டாப் ஆர்டரில் என்ன மாதிரி விளையாண்டுருக்காரு அப்படின்லாம் தெரியும். பட் இப்போ ஓவராலாகவே அவரே டவுன் த ஆர்டர் வந்ததுக்கப்புறம் டவுன் பண்ணிக்கிட்டாரு. அவரோட மைண்ட் செட்டே டவுன் ஆகிட்டுது அப்படின்னு தான் சொல்லணும். செப்பர்டு பேட்டிங் பவுலிங் ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக பண்ணிகிட்ருக்காரு. அல்ஜாரி ஜோசப், யானிக் கரியா, மோட்டி, தாமஸ் எல்லாருமே நல்ல பவுலிங் அண்டு இந்த ஃபார்மட் அப்படின்ற பேஸில் இல்லாட்டி கூட T20யில் நல்லா பண்ணியிருக்க பவுலர்ஸாக இருக்காங்க. அதில் அல்ஜாரி ஜோசப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம் அப்படி தொடர்ந்து இருந்திருக்கு. யானிக் கரியாவோட பவுலிங் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இங்கிலாந்து டீமு லெக் பிரேக் அப்படின்ற பேஸில் குடகேஸ் மோட்டிஸ் போன மேட்ச் சூப்பரான பவுலிங் கொடுத்தாரு. அவரோட கன்சிஸ்டன்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. லாங்கர் ஃபார்மட்லேயும் நல்லா விளையாடுறாரு அப்படின்றது பார்க்குற ஒரு விஷயம். ஹொசைன் தாமஸ் எண்டில் தான் விக்கெட் எடுத்தார். இனிஷியலாக கொஞ்சம் ரன்ஸுக்கு தான் போனார். அண்ட் எண்ட் ஓவரில் வீசறனால கண்டிப்பாக ஹொசைன் தாமஸையும் ஒரு கன்சிடரேஷனாக வைக்க வேண்டியதாக இருக்குது. ஆன்டிகுவாவில் தான் மறுபடியும் இந்த மேட்ச் நடக்க போது. கண்டிஷன் க்ளௌடியாக இருக்க போது மேபி சின்னதாக இன்டரப்ஷன் மழை இருக்கலாம். அதில் டே நைட் மேட்ச் இந்த மேட்ச்சை மைண்ட் பண்ணிக்கிங்க. போன மேட்ச்சில் இந்த மேட்ச்சு கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்களா, சேசிங் அப்படின்ற மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவாங்களா? அண்டர் லைட் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்விங் கிடைக்கும், அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால் பேட் ஃபஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் இன்னொரு திங் என்னென்னா, இதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் உள்ள மேட்ச் நடந்தது அதே சேம் ட்ராக்கில் நடக்கிற மாதிரி இருந்தால் பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிள் யூஸ்டு ட்ராக்காக இருக்கிற பட்சத்தில். இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் இங்கிலாந்து 325க்கு 10 அப்படின்னு அடித்தா இந்த ஹையஸ்ட் ஸ்கோரு இப்போ ரெஜிஸ்டர் பண்ணதான். அந்த ஸ்கோரை மறுபடியும் அடிப்பாங்களா இங்கிலாந்து மாதிரி டீம் அப்படின்னு பார்க்கணும். அண்ட் வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் ஃபயர் பவர் அப்படின்ற மாதிரி டவுனில் இருக்காங்க. டாப் ஆர்டரில் ஸ்டெபிலிட்டி கொடுக்குற பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரிங் ஃபேக்டர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. கன்வர்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. ஜாக் ரவுலி, பென் டெக்கெட் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான். அவங்கள மிடில் வச்சுருக்கிறதுனால ஒரு இடத்துலேயே அதை பண்ணுவாங்களா? அவங்க பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு இங்கிலாந்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். சீரியஸ் அலைவாக வச்சுக்கலாம். அண்ட் வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இப்போதைக்கு பார்க்கும்போது இங்கிலாந்து டவுனாக இருக்காங்க அப்படின்ற அந்த இடத்த வெஸ்ட் இண்டீஸ் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்கன்னு சொன்னால் கூட வெஸ்ட் இண்டீஸ் ஒரு கன்சிஸ்டன்ட் டீம் கிடையாது. தொடர்ந்து அவங்க ஒரு மேட்ச் பெரிய அளவில் பண்ணுவாங்க. ஒரு மேட்ச் 60-70 அவுட் ஆவாங்க. இது நம்ம அடிக்கடி பார்க்குற ஒரு விஷயமா இருக்கனால ஒரு நம்பிக்கையோட வெஸ்ட் இண்டீஸோட ஜெயிப்பாங்க அப்படின்னு போக முடியாது. அந்த வகையில் இங்கிலாந்துக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்னு கூட சொல்லிடலாம். பார்க்கணும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக பார்க்கும்போது இங்கிலாந்துக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ஸ்கோர் ஒன்ஸ் அகெயின் ஒரு 270-280 அப்படிங்கிற ரேஞ்சில் வருங்கிறது எதிர்பார்ப்பு. இங்கிலாந்து நியூ பாலா, அட்கின்சன், சாம் கரன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிரைடன் காசு தேவைப்பட்டால் பவர் பிளேயில் வர ரேகன் அகமது, லியாம் லிவிங்ஸ்டோன் ஆஃப்டர் பவர் பிளே எதிர்பார்க்கலாம். தேவைப்பட்டால் வில் ஜாக்ஸோட பவுலிங் இருக்க வாய்ப்பு பட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெஸ்ட் இண்டீஸை பொறுத்தவரை நியூ பாலில் அல்ஜாரி ஜோசப், ரொமாரியா செப்பர்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு. குடகேஸ் மோட்டி, யானிக் கரியா மிடில், ஹொசைன் தாமஸோட பவுலிங் நியூ பால்லேருந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தேவைப்பட்டால் கீசி கார்த்தியோட பவுலிங் சின்னதாக இருக்கலாம். அண்ட் அத்தனேஸ் கூட ஆஃப் பிரேக் பவுலிங் இருக்குது. ரூதர்ஃபோர்டோட ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் இருக்குது, அதெல்லாம் பயன்படுத்தலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த 5 பவுலர்ஸோட ஸ்டிக் பண்ணி போவாங்கங்கிறது எதிர்பார்ப்பு. இந்த சாய் ஹோப்பு நிறைய குழப்பம் வச்சுக்க மாட்டார். 5 பவுலர் ஸ்டிக் அப்படிங்கிறத விரும்புவார். ஸோ அந்த வகையிலையும் இவங்களுமே 5 பவுலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். 2 டீம்ஸுமே அந்த 5 பவுலர் ஸ்டிக்கில் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. வில் ஜாக்ஸு, ஹாரி ப்ரூக்கு, சாய் ஹோப்பை நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. வில் ஜாக்ஸ் ஆப்வியஸாக ஆல்ரவுண்டர் இடத்துல இருக்கிறதுனால அந்த ஒரு ட்ரை இருக்கலான்னு தோணுது. ஹாரி ப்ரூக் போன மேட்ச் விளையாண்டதுனால அண்ட் சாய் ஹோப்பு ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட் வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு. அண்ட் க்ளவ் ஒர்க்கும் அவர் தான் பண்ணுறாரு அப்படின்ற இடத்துல. லியாம் லிவிங்ஸ்டோன், ரேகன் அகமது, செப்பர்டு இந்த 3 பேரோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸுக்காக யோசிக்கலாம். ரேகன் அகமது லேட்டாக தான் வராரு, இருந்தால் கூட வெஸ்ட் இண்டீஸ் சில நேரங்களில் ஸ்பின்னர்ஸுக்கு தடுமாறி விக்கெட்ஸ் நிறைய விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல ரேகன் அகமதை பார்க்கலாம். அண்ட் இவர் ராங் ஒன் அது இதுன்னு மாற்றி போடுவார். ஸோ அதில் வெஸ்ட் இண்டீஸ் டவுன் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஒரு பாயிண்டில் சாய் ஹோப்பு ஸ்பின்னரை நல்லா ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்றத பார்க்கலாம். சிம்ரன் நல்லா பண்ணுவார்.
ரூதர்ஃபோர்டு இங்கே கீழே பார்க்கும்போது இந்த டவுன் த பிளேஸில் ரேகன் அகமதோட பவுலிங் இருக்கிறப்ப அந்த இடம் தடுமாற வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஜோஸ் பட்லர் பயன்படுத்தினா பெட்டராக இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் ஜோஸ் பட்லரோட கேப்டன்சி கேள்வியாக வர மாதிரி இருக்குது. ஆஃப்டர் 40 ஸ்பின்னர்ஸை வச்சுருக்கலாம், தப்பு கிடையாது. அது வந்துட்டு இந்த 5 பிளேயர்ஸ் 5 ஃபீல்டர் வெளியில் இருக்கிறத பயன்படுத்திக்கிற ஒரு விஷயமாக தான் ரீசன்ட் டேஸில் இந்த மாதிரி கிரிக்கெட்டில் இருக்குது. அதெல்லாமே கொஞ்சம் யோசிக்கணும். ஜோஸ் பட்லரோட கேப்டன்சி அந்த மாதிரி இடத்துல கேள்வி கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரொமாரியோ செப்பர்டு பேட்டிங்கில் வந்தால் குயிக் மோடில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ண முடியும். போன மேட்ச் அவர் பண்ணது தான். அண்டு பவுலிங்லேயும் விக்கெட் டேக்கிங்னு பார்க்கலாம். லியாம் லிவிங்ஸ்டோன் ஒரு இடத்துல ஃப்ளரிஸாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அண்ட் விக்கெட்டில் 2-3 அப்படின்னு எடுத்தால் கண்டிப்பாக நமக்கு ஃபேவர்னு பார்க்கலாம். அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜோஸ் பட்லர், ரேகன் அகமது, யானிக் கரியா, குடுகேஷ் மூர்த்தி. ஜோஸ் பட்லர் ஜிஎல்பிக்கில் எடுக்கிற அளவுக்கு அவரோட ஃபார்ம் டவுன் ஆகிருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ரீசெண்டாக அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்காரு. ரேகன் அகமதோட பவுலிங் சூப்பராக இருக்கும். நல்லா பண்ணார். போன மேட்ச் மேடன் ஓவர் போட்டார், விக்கெட்ஸ் எடுத்தார். யானிக் கரியா டீசெண்டான பவுலர் அகேன்ஸ்ட் இங்கிலாந்துங்கும் போது யோசிக்கணும். குடகேஷ் மூட்டியும் அந்த இடத்துல தான். ஸ்பின்னர் பேஸில் அவங்க 3 பேர்த்தையும் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். லியாம் லிவிங்ஸ்டோன், ரொமாரியோ செப்பர்டு கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு டவுன் தாட் தான் வர்றாங்க. இருந்தால் கூட விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸாக இருந்திருக்காங்க. 2 டீம்ஸுமே அதிரடியை விரும்பி போகக்கூடிய டீம்ஸாக நிறைய நேரங்கள் இருந்திருக்காங்க. அந்த பேஸில் மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ் அப்படின்றது ஒன் டே கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டனாக இருப்பாங்க. அந்த பேஸில் அவங்க 2 பேர்த்தையும் கேப்டன் வைஸ் கேப்டன் அண்ட் பவுலிங் பேஸ்லேயும் 10 ஓவர் போடுறாங்கும் போது ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்களா? அண்டர் லைட்ஸ் கொஞ்சம் இனிஷியல் ஸ்விங் கிடைக்கும். மேபி டியூ ஃபேக்டர் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்குமானா கொஞ்சம் க்ளவுடாக இருக்கனால டியூ மோஸ்ட்லி எதிர்பார்க்க முடியாதுன்னு தான் தோணுது. ஸோ அந்த இடத்துலையும் அண்டு ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்ற பேஸில் எடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் டே மேட்ச்சு அவ்வளோவா ஸ்விங் கிடைக்காது. அந்த ஒரு இடம் மட்டும் கிடையாது. ஏற்கனவே இந்த பர்டிகுலர் ரவுண்டில் மேட்ச் நடந்திருக்கு. ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் ட்ரையாக இருக்கவும் ஸ்லோவாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குனால பேட் ஃபஸ்ட்டு ரன்ஸ் அந்த போர்டு வச்சுட்டு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட யோசிக்கலாம். இல்லை சில்னஸில் எதுவும் பெட்டராக பேட்டுக்கு வரப்போகுதா அதையுமே பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிள் பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம். இப்போ டீமை கிரியேட் பண்ணலாம். விக்கெட் கீப்பர் ஆப்வியஸாக சாய் ஹோப் நல்ல சாய்ஸு. பிளிப்சால்ட்டு கிராண்ட் லீக் பிக்குக்கு யோசிச்சுங்க. பவர் பிளேயை யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய பிளேயர் தான், பெரிய இன்னிங்ஸ் விளையாடக்கூடிய பிளேயர் தான். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக ரீசெண்ட் டேஸில் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கார். போன மேட்ச் நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாரு, அதை பார்க்குறோம். அண்ட் ஜோஸ் பட்லர் க்ளவ் ஒர்க் பண்ணுவார். அண்ட் அவரோட ஃபார்மும் டவுனாக இருக்கனால இப்போதைக்கு சாய் ஹோப்போட போவோம். ஹாரி ப்ரூக்கு டீசன்ட் சாய்ஸு. பிரெண்டன் கிங் சில நேரங்களில் பெரிய இன்னிங்ஸை கொடுத்துருவார், நிறைய நேரங்களில் கொடுக்க முடியும். வெண்டகெட்டோட அந்த ஃபார்மும் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். ஜாக் ரோலி, அத்தனீஸ் எல்லாருமே நல்ல சாய்ஸு. அத்தனீஸை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் நல்லா பண்ணார், அதை கண்டினியூ பண்ணுவார். அண்டு கேச்சிங் பொசிஷன் அப்படிங்கிறது அவருக்கு பாசிட்டிவான ஒரு விஷயம். சில நேரங்களில் பவுலிங் கொடுத்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அவர் எடுத்துகிட்டு கூட வேறு யாரையாவது யோசிக்கலாம். வில் ஜாக்ஸு நல்ல பிளேயர், இனிஷியலாக ஸ்டார்ட் கொடுப்பார் அண்ட் பவுலிங்கில் சில நேரங்களில் வரலாம். அண்ட் சாம் கரனை பொறுத்த வரைக்கும் பவுலிங் நல்லா பண்ணுறாரு. லியாம் லிவிங்ஸ்டோன், ரூதர்ஃபோர்டு பெருசாக யோசிக்க தேவையில்லை. செப்பர்டோட பவுலிங் பேட்டிங் நல்லாயிருக்கும். ஜோசப், அட்கின்சன், ப்ரைடன் காஸோட பேட்டிங் அண்ட் மோட்டி டீசெண்டான சாய்ஸு. நீங்கள் பார்க்கும்போது ஜோசப்பை மிஸ் பண்ணுறது கொஞ்சம் ஹார்ஸு. அதனால் அத்தனேஸை விட்டுட்டு அல்ஜாரி ஜோசப்புக்கு போகலாம். அட்கின்சன் இப்போ ஃபார்மில் நல்லா இருக்கார் அப்படின்றத பார்க்குறோம். அண்டு இந்த 2 டீம் கடையில் இருக்கும்போது ஒரு கூகுளி பவுலரை மிஸ் பண்ணுறதும் ரொம்ப ஹார்ஸான ஒரு விஷயம். அதனால் ஜாக் ரோலி இந்த ஃபார்மெட்டுக்கு அவ்வளோவா கன்சிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி யோசிக்க முடியாத இடத்துல நான் வந்துட்டு இங்கே ரேகன் அகமதை பிக் பண்ணிக்கிறேன். ரைட். கேப்டன் சாய் ஹோப் ஒன் செகண்ட் நல்ல சாய்ஸு. அவரோட பேட்டிங் சூப்பராக இருக்குது. க்ளவ் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி நமக்கு எடுத்து கொடுக்க முடியும். செப்பர்டை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். அவர் குயிக் மோடில் ஆடுறார் அண்ட் பவுலிங்கில் வந்தாலும் விக்கெட் எடுக்க முடியும். சில நேரங்களில் ரன்ஸுக்கு போகிறார், நமக்கு தேவை பாயிண்ட். அந்த பேஸில் செப்பர்டை பொறுத்த வரைக்கும் நல்லா அவுட்புட் கொடுக்க முடியும். டீம் பாருங்க, சேவ் பண்ணுறேன். மை மாஸ்டர் 11 இப்போதைக்கு பிபிஎல் வரப்போகுது. அங்கே லீடர் போர்டை பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள், தொடர்ந்து விளையாட பாருங்கள். கிவ் அவேஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பிபிஎல் ஃபஸ்ட் மேட்ச்சுக்கு கிவ் அவே கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். ஸோ அந்தளவுக்கு சூப்பரான ஆப்பு, ஸ்மால் லீக் பெஸ்ட்டாக இருக்குது. மை மாஸ்டர் 11 இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் டாப் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். கிளிக் பண்ணிக்கிங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.